இப்போ மனித குல எதிரி யாரு? சைனா. அப்போ சைனாவை அடிக்கிறது நம்ம மேலே கடமை இல்லையா? எப்படி அமெரிக்கா அந்த அந்த கிரியேட் பண்ணுது சிச்சுவேஷன், நீ அடிங்கிறான். சைனா அடிச்சிங்கன்னா காஃப் சூறா நடக்கும். பாசன் சரிதான், அவன் எவ்வளோ என்னென்ன வச்சிருக்கான்னு தெரியுமா? எல்லாரும் வச்சிருக்காங்க. இப்போ சைனாவை அடிச்சிங்கன்னா அடுத்து நடக்கிற போர் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ சைனாவை அடிச்சிங்கன்னா ரஷ்யா வருவான். இப்போ ரஷ்யாவுடைய கூட்டாளி யார்? ஈரான் வருவான். ஆளுக்கு இங்கே ஒரு டீம் வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இஷ்யூவில் போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது டிக்ளேர் பண்ணது போருக்கு டிக்ளேர் பண்ணது சமம். இப்போ இவங்க என்ன தேடிட்டு இருக்காங்கன்னா ஒரு சாக்கு. இப்போ என்ன தேடிட்டு இருக்காங்க? ஒரு சாக்கு, ஒரு ஃபால்ஸ் இப்போ தேவைப்படும். இப்போ என்ன தேவைப்படும்? ஒரு ட்வின் டவர் தேவைப்படும். ஒரு ட்வின் டவர் காமிச்சிட்டாங்கன்னா அடுத்தது பிஸ்மில்லா பண்ணிடுவோம். இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த படைகள் போகுது, எங்கே போகுது? இவங்களுக்கு வேற பொழப்பே தெரியாத. எங்கே போகிறாங்க தெரியுமா? சவுத் சைனா சீக்கு போகிறாங்க. இவங்க அமெரிக்கா மெயினாக வச்சுக்கிறது என்ன தெரியுமா? போர் கப்பல் தான். போர் விமானங்களோட அமெரிக்காவுடைய ராணுவம் எது ஸ்ட்ராங்கு? நேவி தான் ஸ்ட்ராங்கு. தரைப்படையை விட வான்படையை விட அமெரிக்காவுடைய நேவி தான் ஸ்ட்ராங்கு. அப்போ அந்த கப்பல்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் சைனாவோட அந்த 200 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டுடைய கடற்கரையிலேருந்து 200 கிலோமீட்டர் தான் அவங்களுடைய கணக்கு. அதுதான் சைனா. 200 கிலோமீட்டர் தாண்டிடுச்சுன்னா அது சைனா கிடையாது, இன்டர்நேஷனல் பார்டர். அப்போ இன்டர்நேஷனல் பார்டரில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டானுங்க. அப்புறம் அங்கே ஒரு குட்டி தீவு இருக்கும், அதை வாங்கிக்குவானுங்க. அது யாருதுனே தெரியாது, குட்டி தீவு இருக்கும். அந்த தீவு வாங்கி அங்கே ராணுவத்தை வச்சிருவான். அப்போ அந்த தீவுலேருந்து 200 கிலோமீட்டர் அளப்பான். புரியுதா இல்லையா? அந்த தீவுலேருந்து 200 கிலோமீட்டர் அளப்பி இங்கேருந்து இது வரைக்கும் எங்களுதுமா, இப்படி வச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எங்களுதுமா. அடுத்த இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எங்கே தெரியுமா? பூமியுடைய மேற்பரப்பு இருக்கு, ஆர்டிக். அந்த தென் துருவம் வட துருவம் அல்ல, அந்த ஆர்டிக் துருவம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல பனிப்பாறைகள் ஆயிரக்கணக்கான வருஷமா அது அப்படியே இருந்துச்சு. அல்லாஹ் இப்போ என்ன பண்ணி விட்டான்? உருக்கி விட்டான். உருக்கி விட்டதில் என்ன ஆகி போச்சு? புதுசாக ஒரு வழி பிறந்திருக்கு, புதுசாக ஒரு ரூட்டு பிறந்திருக்கு. அந்த ரூட்ல சைனாலேருந்து யூரோப்புக்கு சரக்கு போறது பல ஆயிரம் கிலோமீட்டர் மீதி ஆகுது. அந்த ரூட்டு ஃபுல்லாக யார் கடற்கரை வருது தெரியுமா? ரஷ்யாவோட கடற்கரைக்கு வருது. அதெல்லாம் சொல்றேன், நல்லா ஏற்படுத்தி விடுவான், அந்த போரில் தள்ளி விடுவான்ட்டு. அங்கே அமெரிக்காவுக்கு இடமே கிடையாது. ஏன்னா மேலே அமெரிக்கா இல்லை. அதனால அமெரிக்கா என்ன பண்ணான்? அந்த காலத்திலே ஒரு 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 சைட் ஒன்று வாங்கி போட்டான், அலாஸ்கான்ட்டு. எங்கே? அந்த இடத்துல ஒன்று வாங்கி போட்டான். அந்த இடத்துல அவன் வாங்கி போட்டு வச்சிருக்கான். அதில் அவனுக்கு ஒரு சின்ன துண்டு அவனுக்கு இருக்கு, அவனுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கு. நானும் அந்த வழியாக வர்றேங்க போகிறேங்கம்மா. இப்போ ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ரூட்டை ஓப்பன் பண்ணி விட்றோன்ட்டான். அப்போ அந்த ரூட்டு ஓப்பன் பண்ணால் என்ன ஆயிரும்? சூயஸ் கால்வாய் இருக்குல்ல, அது வேஸ்ட்டாக போயிடும். சூயஸ் கால்வாய் வேஸ்ட்டாக போயிடும். யூரோப்பில் தான் சொன்னல, அந்த பணக்கார குழந்தைங்களுக்கு உற்பத்தி ஒன்றும் பண்ண தெரியாது. இங்கேருந்து அவன் அந்த பேப்பர் ரோல், டிஷ்யூ பேப்பர் கூட இங்கேருந்து தான் போகணும். அவங்க கழுவணுன்னா கூட எங்கேருந்து போகணும்? இங்கேருந்து தான் சரக்கு போகணும்.